புதிகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இது ஸ்ரீ கலைமகள் வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வழங்கும் தெய்வ தரிசனம் நிகழ்ச்சி. நம்மளுடைய தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு கோவிலுக்கும் இருக்கக்கூடிய ஸ்தல வரலாறு குறித்து பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சில இடங்கள் இருக்குங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கும்பகோணம் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா பக்கத்தில் அற்புதமான பல கோவில்கள் இருக்கும். ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு அற்புதமான வரலாறும் இருக்கும். நிறைய பின்னப்பட்ட கதைகள் இருக்கும். ஒரு கோவிலுக்கும் இன்னொரு கோவிலுக்கும் நடுவிலேயே பின்னப்பட்ட கதைகள் ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம போனால் நிறைய பலன்களும் நமக்கு கிடைக்கும். பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீர்வுகள் கிடைக்கும். ஆனால் நிறைய பேருக்கு கும்பகோணம் வரைக்கும் போக முடியறதில்ல, மயிலாடுதுறை வரைக்கும் போக முடியறதில்ல அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா? அவங்களுக்காகவே இன்றைய நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். திருநின்ற ஊரில் சுற்றி இருக்கக்கூடிய கோவில்களில் ஒரு சில கோவில்களில் ஒரே நாளில் தரிசனம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சா என்னென்ன பலன்கள் கிடைக்கும், அது எந்தெந்த கோவில்கள் அப்படிங்கிறத விரிவாக எடுத்துரைக்கிறதுக்காக நம்ம அரங்கத்தில் இணைந்திருக்காங்க ஆன்மீக சொற்பொழிவாளர் டி பிச்சுமணி சம்பத் அவர்கள். வாங்க சார், வரவேற்கலாம். வணக்கம் சார். நமஸ்காரம். அடியார்கள் வாழ ரங்கன் நகர் வாழ சிறகோப்பந்தன் தமிழ்நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழியே. நின்ற ஊர் அப்படின்னாலே தாயார் திருமங்கை நின்று சேவிச்ச ஊர். திருமங்கை ஆழ்வாருடைய மங்களாசாசனம் நின்ற ஊர் நித்திலை தொத்தினை அப்படின்னு அவருடைய பாசுரம். பக்தவத்சல பெருமாள் எண்ணெய் பெற்ற தாயார். அந்த அம்மாளுக்கு மத்சவிருத்தின்னு இன்னொரு பேரும் உண்டு. எண்ணெய் பெற்ற தாயார்னு ஏன் பேர் காரணம் அப்படின்னா, எண்ணெய் பெற்ற தாயே அப்படின்னு சமுத்திரராஜன் தன்னுடைய குழந்தைய வந்துடுமா அப்படின்னு அழைப்பார். பூலோகத்தில் வந்து இங்கே கோச்சின்னு வந்துடுவா. அதனால் தாயாருக்கு எண்ணெய் பெற்ற தாயார்னு இன்னொரு பேரும் உண்டு. மத்சவர்தினின்றது தாயாருடைய ஏற்பேர். திருநின்ற ஊர் அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஊரில் 4 கோயில்கள், பிரசித்தி பெற்ற 4 கோயில்கள் உண்டு. இருதயல் ஈஸ்வரனுடைய கோயில், அதே போல் ஏரி காத்த ராமர். இன்றைக்கும் வந்து மதுராந்தகத்துக்கு அடுத்தது ஒரு பெரிய ராமர் கோயில் அப்படின்னா அது வந்து திருநின்ற ஊர் ஏரி காத்த ராமர் தான். இப்போது ரீசன்ட் டைமில் கட்டப்பட்ட லக்ஷ்மி நரசிம்மர், ஸ்ரீதேவி பூதேவி சமேத லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் தொண்டை மண்டலத்தில் இந்த பக்கம் எங்கேயுமே கிடையாது. சீர்காழியில் உண்டு. அந்த பக்கத்தில் தான் வந்து பிரதிஷ்டை பண்ணப்பட்ட லக்ஷ்மி நரசிம்மர், அதாவது ஸ்ரீதேவி பூதேவியோடு இருக்கிறது பார்க்குறதுனா அங்கே பார்க்கலாம். பட் இந்த பக்கத்தில் ஒரு அரிதான கோயில், ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில். எண்ணெய் பெற்ற தாயாரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு நாள் பத்தாது. அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற ஒரு கோயில் பக்தவத்சல பெருமாள். பெருமாள் வந்து நின்ற கோலம், தாயார் அமர்ந்த கோலம், பக்தர்களுக்கு ஆவியாக அருள் பாலிக்கின்ற பக்தவத்சல பெருமாள். அது என்ன சார், பக்தர்களுக்கு ஆவியாக அருள் பாலிக்கிறார்? அதற்கும் ஏதாவது ஒரு வரலாறு இருக்கா? தன்னை நாடி வருகின்ற பக்தர்களுக்கு நீங்கள் அவரை போய் சேவிக்கும் பொழுதே அவர் கையிலேயே இருக்கும் மாம் ஏகம் சரணம் அப்படின்றது இருக்கும். என்னை ஒருவனையே நீ பற்றிக்கொள், நானே உனக்கு உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வேன். இதுதான் அந்த மாம் ஏகம் சரணம்ன்றது. பக்தர்களுக்கு ஆவியாக நின்று அவருடைய அருளை செய்கிறார். அதுதான் பக்தவத்சல பெருமாளுடைய ஒரு விசேஷமே. எவ்வளவோ பெருமாள் கோயில்கள் உண்டு. ஆனால் பட் இந்த ஒரு கோயிலில் மட்டும்தான் ஆதிசேஷன் தனி சன்னதியோட பிராகாரத்திலே இருப்பார். ஒரு சில கோயில்களில் தெற்கத்தி பக்கத்தும் பார்த்தீங்க அப்படின்னா பிராகாரத்துக்கு வெளில இருப்பார், இல்லை கோயில் மொத்த அமைப்புக்கு வெளில வந்து தனி சன்னதியாக இருப்பார். ஆனால் பக்தவத்சல பெருமாள் எண்ணெய் பெற்ற தாயார் திருநின்ற ஒரு கோயிலில், பெருமாள் கோயிலில் 108 வைணவ திவ்ய தேசமான 58வது திவ்ய தேசம் திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட இந்த கோயிலில் மட்டும்தான் ஆதிசேஷன் தனி சன்னதியோட பிரகாரத்திலே இருப்பார். இது வேறு எங்கேயுமே கிடையாது. ஏன்னா இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி மக்கள் வந்து ஆதிசேஷனை வழிபடுறதுக்கு எங்கெங்கேயோ பயணம் பண்ணுறான். ஆனால் பட் சென்னையிலிருந்து, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்னா தரிசிக்கிறதுக்கு நீங்கள் ரயில் மார்க்கமாகவும் போகலாம், பேருந்து மார்க்கமாகவும் போகலாம். வசதிகள் அப்படிங்கிறது இருக்குது. ஆதிசேஷனை தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம பெருமாளோட சேர்த்து அவரையும் தரிசிக்கலாம். என்ன பலன் சார்? ஆதிசேஷனை தரிசிக்கிறது அப்படின்றது வந்து ஆயிலி நட்சத்திரத்தில் வழிபடுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு காலகட்டத்தில்
நிறைய பேர் வந்து திருமணம் அப்படின்றது தடையாக இருக்குது, தள்ளி போகிறது, குழந்தை பேர் தள்ளி போகிறது, காலசர்ப்ப தோஷம் சொல்கிறா, யோகம் சொல்கிறா, அந்த சர்ப்பத்தினால பிரச்சனைகள் இருக்குது, 7ஆம் இடத்துல வந்து சர்ப்பங்கள் இருக்குது, அதாவது ராகு கேதுக்கள் இருக்குது, அதனால் திருமணங்கள் தடையாக இருக்குது, தள்ளி போகிறதுன்னும்போது ஆதிசேஷனை, இந்த ஆதிசேஷனை வழிபடுறது அப்படின்றது ஆயிலி நட்சத்திரம் அன்னைக்கு பெரிய மாற்றங்களை கொடுக்கும். மாற்றம் அப்படின்றது வந்து எதிர்பார்க்குற நல்ல விஷயங்கள். திருமணம் தடையாக இருக்குன்னா அது உடனடியாக நடைபெறும். குழந்தை பேர் அப்படின்றது வந்து நிச்சயமாக உடனடியாக ஆதிசேஷன் கொடுப்பார். அந்த அளவுக்கு சிறப்பு பெற்றது இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஆதிசேஷனுடைய சன்னதி. ஏன்னா இதில் இந்த பிராகாரத்தில் ஆதிசேஷனுடைய சன்னதியை நம்மளால் பிரதர்ஷனம் பண்ண முடியும். வேறு எங்கேயும் அந்த அமைப்பு அப்படின்றது கிடையாது. செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வழிபடுறது மிக சிறப்பு. இந்த கோயிலுடைய பெருமாள் கோயிலுடைய மற்றொரு சிறப்பு அப்படின்னு சொன்னோன்னா, எல்லா கோயில்லையுமே ஆண்டாள் சன்னதி உண்டு. வடமேற்கில் தான் எப்பயுமே ஆண்டாள் வீட்டு இருப்பாள். ஆனால் ஆண்டாள் இந்த கோயிலில் ஆண்டாளுடைய சன்னதியில் தூண்களில் நரசிம்மரம் உண்டு. அதே போல் 2 தூண்களில் இது நம்ம ஆண்டாளுடைய சன்னதிக்கு நேர் எதிர ஆண்டாளையே பார்த்துண்டு நரசிம்மர் காட்சி கொடுப்பார். அந்த அமைப்பு அப்படின்றது வந்து மிக சில கோயில்களில் மட்டும்தான் இருக்கும். அந்த வகையில் இந்த கோயிலும் உண்டு. ஆண்டாளை பார்த்துட்டு நரசிம்மர் இருப்பார், ஆண்டாள் நரசிம்மரை பார்த்துட்டு இருக்கிறது, அதுதான் அதனுடைய மிக சிறப்பு. அற்புதமான காட்சி. இந்த கோவிலுக்கு போனால் பக்தர்களுக்கு கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அதை தரிசனம் பண்ணுறதுக்கு கட்டாயமாக நாமளும் வந்து திருநின்றவூரில் இருக்கக்கூடிய இந்த பெருமாளை போய் தரிசனம் பண்ணலாம். இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு கோயில் இல்லைங்க, 2 கோயில் இல்லை, 3 கோயில். அதுவும் திருநின்றவூரில் நமக்காகவே அருள்பாலிக்கக்கூடிய தெய்வங்கள் நமக்கு காட்சி அளிக்கிறதுக்காகவே காத்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு பிரச்சனைகள் இருந்தால் எந்தெந்த பிரச்சனைகளுக்கு எந்தெந்த கோயில்களுக்கு தரிசனம் பண்ண போகலாம் அப்படிங்கிறதுலாம் விரிவான விளக்கங்களோட பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் வாங்க. சார், இங்கே எண்ணெய் பெற்ற தாயார் பற்றி நீங்கள் வந்து சொன்னீங்க இல்லையா? தாயாருக்கே அப்படி ஒரு பெயர் இருக்குன்னா கேட்குறதுக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த தாயாரை பற்றி சொல்லுங்கள். நின்ற ஊர் எண்ணிலை நித்திலை தொத்தினை திருமங்கை ஆழ்வாருடைய மங்களாசாசனம். தாயார், எண்ணெய் பெற்ற தாயார் வந்து தை உத்திர நட்சத்திரத்தில் அவதரித்த தாயார். ஆக்சுவலாக இந்த கோயிலுக்கு திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பாடுறதுக்காக வர்றார். பெருமாள் ஆழ்வாரை பார்க்கல. ஏன் அப்படின்னா அவருடைய கண் பார்வை மொத்தமாகவே தாயார் மேலேயே தான் இருந்தது. அதனால் ஆழ்வார் வந்ததை கூட பார்க்காம அவர் தன்னுடைய பார்வையை மாற்றாமல் தாயார் மேலேயே தன்னுடைய பார்வை இருந்தது. ஆழ்வார் இதை பார்த்துட்டு நம்மளை இவர் பார்க்கல அப்படின்றதால அவர் வந்து கிளம்பி போயிட்டார். இதை கவனித்த தாயார் பக்தவத்சல பெருமாள்கிட்ட, நீங்கள் ஆழ்வார் வந்தார், அவரையும் பார்க்கல, அவர்கிட்ட போய் அவசியம் வந்து மங்களாசாசனம், அதாவது பாடல்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இவர் போய் ஜெனரலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மாழ்வார்கிட்ட தான் வந்து எல்லா பெருமாளும் போய் மங்களாசாசனம் பாடல்கள் வாங்கினதா ஐதீகம். ஆனால் இங்கே பக்தவத்சல பெருமாளும் திருமங்கை ஆழ்வார்கிட்ட போய் அவர் திருக்கண்ணமங்கைக்கு போயிட்டார். திருக்கண்ணமங்கைக்கு போனதால் இங்கிருந்து அங்கே போய் திருமங்கை ஆழ்வார்கிட்ட மங்களாசாசனம் வாங்கிட்டு வர்றார். 1க்கு 2 வாங்குறார். முதல் வாட்டி போகும்போது 1 தான் கொடுக்குறார். அதனால் தாயார் வந்து எல்லா பெருமாளும் 10, 15ன்னு வாங்குறார், நீங்கள் வந்து ஒரு பாடல் தான் வாங்கி வந்திருக்கீங்க, அதனால் திருப்பி அனுப்பி 2 பாடலாக வாங்கிட்டு வர்றார். இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, வீட்டில் ஒவ்வொரு வீட்டிலும் சுபிக்ஷம், சந்தோஷம், பொருளாதாரம் எல்லாமே நிறைந்து இருக்கணும் அப்படின்னா பெண்களுடைய, அதாவது மனைவியுடைய பேச்சு கேட்டு நடக்கும்போது அந்த இடமே சுபிக்ஷமாக சந்தோஷமாக இருக்கும். அது ஏதாவது ஒரு சூட்சமத்தில் நம்மளுடைய தெய்வங்கள் நமக்கு ஒவ்வொரு கோவில் மூலமாக சொல்லி கொடுத்துட்டு நிச்சயமாக சொல்லி கொடுத்துருவாங்க. அதனால தான் நம்ம வழிபாடு அப்படின்றதே வந்து முக்கால்வாசி பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் ஆடி மாதத்தில் பெண்களுக்கான ஒரு மாதம், பெண் தெய்வங்களுக்கான மாதம். அந்த மாதிரி நம்ம வழிபடும்போது நம்மளுடைய தேவைகள், குடும்பத்திற்குடைய சந்தோஷம், பொருளாதாரம், ஆரோக்கியம் எல்லாம் மேம்படணும் அப்படின்னா அது வந்து
இந்த மாதிரியான கோயில்களை போய் தரிசிக்கிறது ரொம்ப நல்லது. எண்ணெய் பெற்ற தாயாரை நீங்கள் தரிசிக்கணும் அப்படின்னா, தாயார் வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு மாதமும் 4 வெள்ளிக்கிழமைகளிலும் பூரா 4 வெள்ளியிலையுமே ஊஞ்சல் உற்சவம் அப்படின்றது ரொம்ப விசேஷமாக நடக்கும். புறப்பாடோடு கூடிய உற்சவம். அந்த ஊஞ்சல் 4 கால் மண்டபத்தில் எண்ணெய் பெற்ற தாயாரை வச்சு ஊஞ்சல் பண்ணுறது ஆட்டுறது அப்படின்றது வந்து ரொம்ப காலமாக நடந்து வந்துருக்கு. இப்போது எல்லா மாதங்களும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் போய் வெள்ளிக்கிழமையில் தாயாரை போய் இந்த தாயாரை நீங்கள் போய் தரிசிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எப்பேற்பட்ட பொருளாதாரத்தில் ஒரு சிக்கல் இருந்தாலும், கடன் இருந்தாலும், எண்ணெய் பெற்ற தாயார் அந்த கடன்லேருந்து மீட்டு உங்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவா, பொருளாதாரத்தில் பெரிய வளர்ச்சியை கொடுப்பா அப்படின்றது தான் ஒரு உண்மையான ஐதீகம். இதே ஈக்குவல் கோயில் இங்கேருந்து ஒரு 2 நிமிஷம் நடந்து போனீங்க அப்படின்னா, நான் சொன்னேன்ல இருதயலீஸ்வரர் கோயில், இது ஈஸ்வரனுடைய கோயில். தன்னுடைய இருதயத்திலேயே ஈஸ்வரனுக்கு கோயில் கட்டி வழிபட்டதால் தன்னுடைய மன்னர் கட்டின கோயில் கூட போய் பார்க்காம முதல்ல இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு வந்தது ஒரு புராண கதை. இன்றைக்கி காலகட்டத்தில் இருதயத்திற்கு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இந்த கோயிலை வந்து தரிசித்தா ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படுறது அப்படின்றது சொல்லப்படுகிறது. அது ஓரளவுக்கு உண்மையும் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் ஒரு தனி சிறப்பு அப்படின்னா 16 விநாயகருடைய சிற்பங்கள் உண்டு. விநாயகர்களை நம்ம தரிசிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிடும். அந்த அளவுக்கு விநாயகருடைய சன்னதிகள் உண்டு. இதை போய் நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க, இந்த இடத்துல போய் நீங்கள் உங்களுடைய காலடி படுறது அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும். பெருமாள் கோயிலுக்கு வடமேற்கே பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏரி காத்த ராமர் உண்டு. ஏரி காத்தருடைய ராமருடைய தனி சிறப்பு முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இங்கே தான் முதலையாண்டான் வைணவத்தில் ரொம்ப விசேஷமான ராமானுஜருடைய சிஷ்யன், அவருடைய ராமானுஜருடைய தங்கை பூமாதேவி, அவருடைய பிள்ளை தான் முதலியாண்டான். பூமாதேவி, அனந்த நாராயணன் இவர்களுக்கு திருப்பதியுடைய சேவை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வழிபடத்துக்காக போகும்பொழுது ஒரு இரவு இங்கே தங்கி அவங்க வந்து திருப்பதிக்கு புறப்படுறாங்க. அந்த இரவு ராமர், ஏரி காத்த ராமர் இவர்கள் கனவுல தோன்றி அவர்களுக்கு நானே குழந்தையாக பிறப்பேன் அப்படின்னு சொன்னார். அவர் தான் முதலையாண்டான், ராமானுஜருடைய சிஷ்யன். இந்த கோயிலில் மட்டும்தான் ஆஞ்சநேயருடைய ஒரு சிற்பம் உண்டு. அந்த சிற்பத்துடைய தனி சிறப்பு அப்படின்னா, சின்ன ஆஞ்சநேயர் ஆனால் அவருடைய தோளில் லக்ஷ்மணரையும் ராமரையும் அமர்த்தி வைத்திருப்பார். ஒரு அரக்கியை தன்னுடைய இடது காலாக மிதித்து ராமர் லக்ஷ்மணர் இருவரையும் தோளில் அமர்த்தி வச்சுருப்பார். இது எங்கே இருக்கும் அப்படின்னா, ஒரே இடத்துல நைமிசாரண்யத்தில் உண்டு. அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திருநின்றவூர் ஏரி காத்த ராமர் கோயிலில் மட்டும்தான் வந்து இந்த சிற்பம் உண்டு. அந்த அளவுக்கு தனி சிறப்பு பெற்ற ஒரு கோயில் ஏரி காத்த ராமர். இவருக்கு அபிஷேகம் கிடையாது. பொதுவாக நீங்கள் ராமர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தண்டத்தோடு தான் இங்கே காட்சி கொடுப்பார் ராமர். ராமர் வந்து தன் வலதுபுறத்தில் சீதா பிராட்டியும் இடதுபுறத்தில் லக்ஷ்மணனோட இங்கே காட்சி கொடுப்பார். 8 அடி உயரமான ஒரு சிற்பம் அப்படின்னா அது வந்து மதுராந்தகத்துக்கு அப்புறம் ஏரி காத்த ராமர் திருநின்றவூர் மட்டும்தான். அந்த கோயிலுக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் ரொம்ப விசேஷமான கோயில். தொண்டை மண்டலத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத லக்ஷ்மி நரசிம்மர் அப்படின்னு சொல்லணுன்னா இந்த ஒரு கோயில் மட்டும்தான் ரொம்ப சிறப்பு பெற்ற கோயில். இங்கே இருக்கக்கூடிய வழிபாடுகள் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, சுவாதி நட்சத்திரமும் அமாவாசை நாட்களிலுமே அபிஷேகம் உண்டு. இந்த நரசிம்மர் பிரகலாதனோட கூட நமக்கு வந்து காட்சி கொடுப்பார். இது ரொம்ப அரிது. சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் இந்த கோயிலில் போய் தரிசிக்கிறீங்க, இல்லை வேழன் அல்லது செவ்வாய்க்கிழமை இல்லை 12 தடவை பிரதர்ஷனை பண்ணுறீங்க அப்படின்னா
உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய வளர்ச்சி நிச்சயமாக இருக்கும். அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற ஒரு கோயில். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 கோயில்கள் இருக்குது. ஒரு தனி சிறப்பு பெற்ற ஒரு ஊர். பேருந்துகள் வசதி மட்டும் இல்லாமல் ரயில் வசதிகளும் உண்டு. இந்த கோயில், இந்த ஊர் திருநின்றவூருக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா 4 கோயில்களும் எண்ணெய் பெற்ற தாயார், பக்தவத்சல பெருமாள், அதே போல் இருதயல் ஈஸ்வரர், ஏரி காத்த ராமர், லக்ஷ்மி நரசிம்மர், இந்த 4 கோயில்களும் தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரே இடத்துல கிடைக்கும் அப்படின்னா அது வந்து திருநின்றவூர் தான். நிச்சயமாக இந்த 4 கோயில்களும் தரிசித்து அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நிச்சயமா சார். எப்போவுமே வந்து ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அதற்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய கோவில்களுடைய வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு போகணும். நீங்கள் சொல்லலை அப்படின்னு பார்த்துக்கோங்களேன், நாங்கள் என்ன பண்ணுவோம், ஏரிகாத்த ராமர் கோவிலுக்கோ இல்லைன்னா வந்து எண்ணெய் பெற்ற தாயார் பக்தவத்சல அவரை பார்த்துட்டோ பெருமாளையே பார்த்துட்டு வந்துடுவோம். ஆனால் இந்த 4 கோவிலையும் ஒரு சேர தரிசிக்கும் போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும். எல்லாமே ஒரு 2 நிமிஷம் நடக்கக்கூடிய ஒரு தூரத்துல தான் கோவில் இருக்கு. நமக்காகவே தெய்வம் அங்க வந்து குடிக்கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நாமளும் போயிட்டு இந்த 4 கோவில்கள், அதாவது ஏரிகாத்த ராமர் கோவில், எண்ணெய் பெற்ற தாயார் பக்தவத்சல பெருமாள் கோவில், அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய இருதலேஸ்வரர் கோயில், இன்னும் அங்க வந்து இப்போ சமீப காலத்துக்குள்ள வந்து, ஏன்னா இது எல்லாமே புராண காலத்து கோவில்கள், இப்ப சமீபத்துல கட்டிய லக்ஷ்மி நரசிம்மர் கோவில், 4 கோவிலையும் ஒரு சேர தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கட்டாயமா அற்புதமான பலன்கள் இருக்கு. போக்குவரத்து வசதி பற்றி நான் சொல்லவே வேணாம். சென்னையிலேருந்து எல்லா இடங்கள்லையுமே திருநின்றவூருக்கு வந்து போக்குவரத்து வசதிகள் இருக்குது. பிராப்தம் இருக்குன்னா 4 கோவிலையும் தரிசனம் பண்ணுறதுக்கு அமைதியான ஒரு நாளை தேர்ந்தெடுங்க. அற்புதமாக தரிசனம் பண்ணுங்க. எல்லாருக்கும் வாழ்க்கை சிறப்பாக அமையும். இன்றைய நிகழ்ச்சியில், அதாவது ஸ்ரீ கலைமகள் வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கும்மிடிப்பூண்டி வழங்கிய தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியில் திருநின்றவூரில் இருக்கக்கூடிய 4 கோவில்களுடைய வரலாறும் அற்புதமான பலன்களையும் நம்ம நேயர்களுக்காகவே விளக்கமாக சொன்னீங்க. நேயர்கள் சார்பாக மிக்க நன்றி சார். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் பிச்சொக்கலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.